மறைந்து போன எச்சரிக்கைகள். ஒரு வீடு. அந்த வீட்டில் திடீரென்று மரணம். சாதாரண குடும்பம்தான். ஒரு ஆண், அவன் மனைவி, 2 குழந்தைகள். அந்த குடும்பம் சிரிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த மனைவி திடீரென்று உயிரிழந்து விட்டாள். 2 குழந்தைகள் அழுது கொண்டிருந்தனர். அந்த ஆண் துயரத்தில் மூழ்கியிருந்தான். சடங்குகள் முடிந்தது. நாட்கள் கடந்தன. வீடு அசாதாரணமான அமைதியில் மூழ்கியிருந்தது. ஒரு மாலை, வேலை முடித்து வீடு திரும்பிய அவன் கதவைத் திறந்து உள்ளே வந்தான். மழை பெய்யத் தொடங்கியிருந்தது. வீட்டுக்குள் நனைந்து சென்றபோது திடீரென அவனுக்குள் ஒரு வலி எழுந்தது. இப்போ அவள் இருந்திருந்தா, "குடை எடுத்துக்கோ, மழை வருதுன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பா." அவன் கண்ணில் நீர் தேங்கியது. அன்று இரவே அவன் நெருங்கிய நண்பர்கள் சிலர் அவனை பார்க்க வந்திருந்தார்கள். அவர்களோடு அமர்ந்தபடி அவன் மெதுவாக பேசத் தொடங்கினான். "அவளுடன் என் வாழ்க்கை சாதாரணமாக இருந்தாலும் பூரணமாகவே இருந்தது. சிரிச்சோம், ஒன்றாக பயணிச்சோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டோம். அடுத்த நிமிஷமே சிரிச்சு போய்விட்டோம். ஆனா, ஒரு விஷயம் மட்டும் எப்போதும் எனக்கு தொந்தரவாவே இருந்தது. அவள் அதிகம் கவனிப்பவள். எப்போதும் எச்சரிக்கைகள். வீட்டு கதவ பூட்டுனியா? விளக்கு அணைச்சியா? கொடை எடுத்துக்கோ, மழை வரப்போகுது. பணப்பைய சாக்கெட்ல வச்சிருக்கியா? சில சமயம் எனக்கு கோபமா கூட வந்தது. எல்லாத்தையும் எனக்கே விட்டு வைக்க மாட்டேன்னு நினைத்தேன். ஆனா இப்போ அவன் வாக்கியத்தை முடிக்காமல் நின்று விட்டான். அறையில் இருந்தவர்கள் அவன் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை பார்த்தார்கள். சிறிது நேரம் கழித்து அவன் மெதுவாக தொடர்ந்தான். "இனி ஒருபோதும் யாரும் எனக்கு கதவு பூட்டினியா என்று கேட்கப் போவதில்லை. இனி யாரும் மழை வருது குடை எடுத்துக்கொண்டு சொல்லப் போவதில்லை. இனி யாரும் விளக்கு அணைக்க சொல்லப் போவதில்லை." அந்த சின்ன சின்ன எச்சரிக்கைகள், அந்த தினசரி கவலைகள், எனக்கு பின் அந்த தொந்தரவுகள் தான். இப்போ என் காதுகளுக்கு தாங்க முடியாத அமைதி விட்டுச் சென்றிருக்கிறது. ஒரே அமைதி. ஆனா அந்த அமைதி என்னை சிதறடிக்குது. அன்று இரவு வீட்டில் எல்லோரும் சென்ற பிறகு அவன் கதவை பூட்டிக் கொண்டான். சாவி திரும்பிய சத்தத்தோடு அவன் மெதுவாக தன்னைத்தானே சொன்னான், "பூட்டிட்டேன், நீங்க கேட்ட மாதிரி." அதுவே அந்த வீட்டின் அமைதிக்குள் மிகச் சத்தமான வார்த்தையாக ஒலித்தது. எப்பொழுதும் நம்மிடம் இருப்பவர்கள் நம்மை கடிந்து கொண்டாலும், அவர்கள் இருக்கும் பொழுதே நாம் நன்றாக இருப்போம். அவர்கள் இழந்த பின்பு அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. நன்றி.